Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற தமிழ் சொற்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் தெரியாம அதை எப்படி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல தடவை யோசிப்போம். நம்ம அதாவது செந்தமிழ்ல இது மாதிரி தூய தமிழ்ல சொல்றத வேர்டிங்ஸ்க்கு நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப நம்ம வழக்கத்துல அவனை இவனன்னு சொல்றதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஈஸியா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலான்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை ஏதாவது மீதி இருக்குதா, வீட்ல சக்கரை ஏதாவது மீதி இருக்குதா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதா அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ் இங்கிலீஷ் வேர்டிங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இஸ் தேர், இருக்கிறதா அப்படின்னா இப்போ இருக்குதான்னு தான் கேக்குறாங்க. அப்போ இஸ் பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால இஸ். இருக்கிறதா, அங்க இருக்கிறதா, இங்க இருக்கிறதா கேட்போம். தேர், இஸ் தேர், இருக்கிறதா. ஓகேங்களா? ஏதாவது, ஏதாவதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? எனி. இப்போ சக்கரன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? சுகர். எனி சுகர். இப்போ மீதி இருக்குதா அப்படின்றதுக்கு அப்போ லெஃப்ட். மீதி அப்படின்றதுக்கு லெஃப்ட். மீதி, மிச்சம், மீதமா இருக்குது இப்படிலாம் சொல்லுவோம்ல. சோ அதுக்கு வந்துட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ இருக்கிறதா அப்படின்றதுக்கு இஸ் தேர், ஏதாவது அப்படின்றதுக்கு எனி, சுகர்ன்றதுக்கு சக்கரன்றதுக்கு சுகர், மீதம் அப்படின்றதுக்கு லெஃப்ட். இஸ் தேர் எனி சுகர் லெஃப்ட்? இங்க ஏதாவது சக்கரை நான் மீதம் வச்சுட்டேனா, இஸ் தேர் எனி சுகர் லெஃப்ட்? இங்க ஏதாவது சக்கரை மீதி இருக்குதா? நெக்ஸ்ட் ஒன், இது நான் தான். இது நான் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இட். நான் தான் அப்படின்னும் போது is me, it is me. நான் தான் அப்படின்றதுக்கு me, it is me. இது வந்து நான் தான், it is me. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நானும் அவனும் இதை செய்தோம். நானும் அவனும் இதை செய்தோம். நானும் அப்படின்றதுக்கு he. சாரி, அவனும் அப்படின்றதுக்கு he. and நான் அப்படின்றதுக்கு I. he and I செய்தோம், இதை செய்தோம் அப்படின்னா செஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு did. this, இதை அப்படின்றதுக்கு this. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோம், நானும் அவனும் சேர்ந்துதான் இதை செஞ்சோம் அப்படின்றதுக்கு அவனும் நானும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால he and I, he and I did this. he and I did this. he and I did this. டிட்னா செஞ்சிட்டோம். ஓகேங்களா? செய்தோம் அப்படின்றதுக்கு டிட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும். இதை அப்படின்றதுக்கு திஸ். ஓகேங்களா? he and I did this. நெக்ஸ்ட், ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நாளாச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நாளாச்சு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு, நாளாச்சு அப்படின்னும் போது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லாங் டைம். ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ லாங் டைம். இட் இஸ் லாங் டைம் since I went to hospital. 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 It is long time since I went to hospital. It is long time since I went to hospital. இது ரொம்ப நாள் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாள் ஆச்சு அப்படின்றதுக்கு இட் இஸ் லாங் டைம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படின்னும் போது ஐ வெண்ட், நான் போய் டு ஹாஸ்பிட்டல், ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்கு since I went to hospital. ஹாஸ்பிட்டலுக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தது, கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வா. சோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் என்ன? கடைக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படின்னும் போது வாங்கிட்டு வா அப்படின்றதுக்கு go to the shop. go to the shop. go to the shop. கடைக்கு போய் சாக்லேட் and buy the chocolate. வாங்கிட்டு வா அப்படின்றதுக்கு, வாங்குறதுக்கு அப்படின்றதுக்கு buy.
the chocolate. Go to the shop. கடைக்கு போ கடைக்கு போ and buy the chocolate. And buy the chocolate. Go to the shop. கடைக்கு போ. Go to the shop. And buy the chocolate. வாங்கிட்டு வா. Chocolate வாங்கிட்டு வா. Buy the chocolate. Chocolate வாங்கிட்டு வா. Go to the shop and buy the chocolate. ஷாப்புக்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச்க்கான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அதுல இருக்கு. ஸோ மறக்காம கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. See you. Take care. God bless you.